தமிழக வெற்றி கழகத்தோட பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வரதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு பாஜக தாவேக்காக தன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன், எங்கேயோ ஒரு அரசியல் நிகழ்வை வச்சு அதை தேர்தலோடு முடிச்சு போடக்கூடாது. நீங்கள் இவைகளுக்கெல்லாம் இந்த அனுமானங்களுக்கெல்லாம் நாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? என்னை பொறுத்தவரை அவ்வாறெல்லாம் தமிழகத்தில் நடைபெறாது, அதற்கு வாய்ப்பும் இல்லை. அது அவர்களுடைய ஆசை, அவர்கள் சொல்கிறார். சார், கரூர் சம்பவத்தை ஒட்டி அந்த கட்சியோட ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அப்புறம் பொதுச் செயலர் ஆனந்த் உள்ளிட்ட 3 பேரை தனிப்படை வச்சு காவல்துறை தேடி வராங்க. இந்த நிகழ்வில் தாவேகா தலைவர் விஜயையும் கைது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. இது குறித்து உங்களுக்கு கருத்து? அதாவது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி. எங்களுடைய கட்சி என்ன முடிவு செய்திருக்கிறது என்று சொன்னால், தமிழக முதலமைச்சர் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறார். அந்த விசாரணை அறிக்கை வருகிற வரை நாம் ஒரு கருத்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது விசாரணை ஆணையத்தை பாதிக்கும், அதற்கு எதிராக அது அமையும். எனவே விசாரணையினுடைய முடிவுக்கு பிறகு ஆணையம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் கருத்து சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் அனுமானமான செய்திகள் தான். எனவே அதனால் இதற்கு போய் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரம் வரட்டும், அப்போ காங்கிரஸ்